கிரிக்ஸ் வியூவர்ஸ் உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, அவர் IPL 2024ல சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு விளையாட போற 4 ஃபாரின் ஆப்ஷன்ஸ் யாரு? ஏன்னா நிறைய ஃபாரின் பிளேயர்ஸ் வந்து இருக்காங்க இல்லையா, ஆனால் 11ல 4 ஃபாரின் பிளேயர்ஸ் தான் விளையாட முடியும். அந்த 4 ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் யார் யாரு அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல வந்து நம்ம பேச போறோம். IPL ஆக்ஷன் 2024ல கொஞ்சம் நல்லாவே CSK பண்ணிருக்காங்க அப்படிங்கிறதுனால தான் இந்த ஓவர்சீஸ் குழப்பம் அப்படிங்கிறதே வந்து வந்திருக்கு. பிகாஸ் டேரில் மிச்சல், ரச்சின் ரவீந்திரா மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்காங்க. இப்படி அவங்க எடுத்துட்டு வரப்போ 11 எப்படி வந்து கட்டமைப்பு பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் ஒரே குழப்பமா இருக்கு. ஸோ என்னைய பொறுத்த வரைக்கும் இந்த 4 ஆப்ஷன் தாங்க இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட்லி டெவான் கான்வே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பிளேயர் CSKோட லிஸ்ட்ல அவரோட பேர் தான் எழுதப்படும். ஒரு லெஃப்ட் ஹேண்டட் பேட்ஸ்மேன், அவர் ஒரு ஓப்பனிங் பேட்ஸ்மேன், நல்லா பண்ணியிருக்காரு லாஸ்ட் சீசன். எஸ் ஆப்வியஸ்லி வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி கன்சிஸ்டண்டா விளையாடக்கூடிய ஒரு பிளேயர் அப்படின்னே வந்து சொல்லலாம். எஸ் 32 வயசு ஆகுது. கேம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா எடுத்துட்டு போகக்கூடிய ஒரு பிளேயர். அட் தேர்ட் ஹையஸ்ட் ரன் கட்டர் லாஸ்ட் டோர்னமெண்ட் அப்படிங்கிறதையும் நம்ம மனசுல வச்சுக்கணும். அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா டாப் ஸ்கோரர் CSK டீமுக்கு வந்து யாரு அப்படின்னா நம்மால் டெவான் கான்வே தான். 672 ரன் 15 கேம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அடிச்சிருந்தாரு. அதுல 6 ஹாஃப் செஞ்சுரி. ஸோ ருத்ராஜ் ஐக்வாட்டோட ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் போட்டு நல்ல ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பாண்ட் கிரியேட் பண்ணி ஒரு நல்ல ஓப்பனரா திகழ்ந்துகிட்டு இருக்காரு. ஸோ அவரை உட்கார வச்சுட்டு வேற ஒரு பிளேயரெல்லாம் நம்ம அங்க எடுத்துட்டு வர முடியாது. ஸோ டெவான் கான்வே டெஃபினெட்லி நான் ஃபர்ஸ்ட்லேயே சொன்ன மாதிரி டிக் பாக்ஸ் அப்படிங்கறத அவர் தான் பண்ணுவாரு. அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா ரச்சின் ரவீந்திரா. ரச்சின் ரவீந்திரா 1.8 கோடிக்கு CSK எடுத்தாங்க. நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சர்ப்ரைஸ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். எப்படா CSK இவர் எடுத்தாங்க? பிகாஸ் இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு லெஃப்ட் ஆர்ம் பவுலர், ஆல்ரெடி இங்க நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிறதுனால இவர் எப்படி டீமுக்கு சூட் ஆவாரெல்லாம் யோசிச்சோம். பட் ஆனா இவர் இந்தியன் பிச்சர்ஸ்ல ஒரு மாதிரி வந்து எப்படி சொல்றது டிஸ்ட்ரக்டிவா இருந்திருக்காரு அப்படின்னே சொல்லலாம். 4 செஞ்சுரி 3 ஹாஃப் செஞ்சுரி அப்படின்னு சொல்லிட்டு நடந்து முடிஞ்ச ICC வேர்ல்டு கப் 2023ல பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அதே நேரத்தில் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் ஆப்ஷனும் நல்லா கொடுக்கக்கூடிய ஒருத்தர். ஸோ ஸ்ட்ரெயிட்டாவே எனக்கு தெரிஞ்சு நம்பர் 3 ஆர் நம்பர் 4 பொசிஷன்ல இவர் இறங்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. மொயின் அலியை எப்படி CSK ட்ரை பண்ணாங்களோ அந்த ஒரு ஸ்பாட்ல எனக்கு தெரிஞ்சு ரச்சின் ரவீந்திராவுக்கு போவாங்க அப்படிங்கிற மாதிரி நான் யோசிக்கிறேன். ஏன்னா ஒரு பவர்ஃபுல் ஆப்ஷன் ஃபார் ஆல்ரவுண்டர் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா இவரால் முடிஞ்ச ஒரு சில விஷயங்களை வந்து அந்த பிளேயிங் லெவலில் வந்து இவரால் கொடுக்க முடியும். மேபி எல்லா கேம்ஸும் இவரை வச்சு பிளே பண்ணுவாங்க CSK அப்படின்னு தான் எனக்கு என்னமோ பெருசாக தோணிக்கிட்டே இருக்கு. சின்ன பையன் தான் அண்ட் ஆப்வியஸ்லி நிறைய ப்ரூவ் பண்ணியிருக்காரு பிக் ஸ்டேஜஸ்ல அப்படிங்கிறதுனால இந்த IPL எனக்கு தெரிஞ்சு இவரோட டேர்னிங் பாயிண்ட் லைஃப்லேயே பெருசா இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ CSK எனக்கு தெரிஞ்சு ரச்சின் ரவீந்திராவை உள்ள கொண்டு வருவாங்க. அதுக்கு அடுத்தபடியா வந்து நம்மளோட டேரில் மிச்சல் பொறுத்த வரைக்கும் அவர் எடுத்தப்பயே நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவர் கண்டிப்பா இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு 14 கோடி ரூபாய் கொடுத்து எடுத்திருக்காங்க. பட் அந்த காசு ஒரு மேட்டர் கிடையாது. ஒரு மாதிரி நல்ல ஒரு ரைட் ஹேண்டட் பேட்ஸ்மேன், ஒரு மாதிரி மார்வலஸான பேட்டிங் ஷோ வந்து பாத்தீங்க அப்படின்னா வேர்ல்டு கப்ல காமிச்சாரு. ரீசெண்டா நடந்துகிட்டு இருக்க பாகிஸ்தான் சீரீஸ்லயும் பயங்கரமா ஆடி இருக்காரு. நோட்டபிளி இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிக் ஹிட்டிங் அடிக்கக்கூடிய எபிலிட்டி இருக்கக்கூடிய பிளேயர் அண்ட் பெரிய பெரிய என்கவுண்டர் மேட்சஸ்ல நல்லா ஆடக்கூடிய ஒருத்தர் அப்படின்னே சொல்லலாம். அம்பத்தி ராயுடு இப்ப இல்ல அண்ட் அந்த ஒரு மிடில் ஆர்டர் பொசிஷன் அம்பத்தி ராயுடு ஒரு வேல்யூ கொடுத்துக்கிட்டு இருந்தாரு CSKக்கு. அது அப்படியே அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை தூக்கி டேரில் மிச்சல்கிட்ட ஈஸியா நம்ம கொடுத்துட்டு போயிடலாம். அவர் அதை அப்படியே டேக் ஓவர் பண்ணி நல்லா பண்ணுவார் அப்படின்னே சொல்ல முடியும். அட் த சேம் டைம் இவரால் வந்து பாத்தீங்கன்னா மீடியம் ஃபாஸ்ட் பவுலிங்கும் நல்லா போட முடியும் அப்படிங்கிறதுனால இவர் வந்து டீமுக்கு சூப்பராகவே வந்து பாத்தீங்கன்னா அவரோட பங்காற்றுவார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. ஸோ டேரில் மிச்சல் டெஃபினெட்லி வந்து பாத்தீங்க அப்படின்னா பிளேயிங் லெவலில் இருப்பார். அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. லாஸ்ட் இயர் பென் ஸ்டோக்ஸ் எடுத்து ஒரு மாதிரி ட்ரை பண்ணலாம்னு நினைச்சாங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி அவர் இன்ஜூரி ஆனதுனால அவரால் வந்து விளையாட முடியல CSKக்கு. எனக்கு தெரிஞ்சு டேரில் மிச்சல் அந்த இடத்துல பயங்கரமா பிளேஸ் பண்ணிடுவாங்க. ஒரு பெரிய நம்பிக்கை CSKக்காக அவர் நல்லா பண்ணி கொடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு MS தோனிக்கு கீழே ஒரு விளையாடுறப்போ இன்னும் வந்து டீமுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறையவே வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு விஷயம் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். அடுத்தபடியா வந்து ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட் அப்படின்னு வரப்போ மதிசா பத்ரானா தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா இருப்பாரு. போன வருஷம் நல்லா டெத் ஓவர்ஸ்ல பண்ணாரு. ஒரு மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பையன் வேற மாதிரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு வேர்ல்டு கிரிக்கெட்டே பேச வச்சார் மதிசா பத்ரானா அப்படின்னே சொல்லலாம். MS தோனி கரெக்டா இவரை ஃபைன் பண்ணாரு. 19 விக்கெட் வந்து பாத்தீங்கன்னா 12 கேம்ல எடுத்திருந்தாரு. ஒரு மாதிரி காம்ப்ளெக்ஸான ஒரு ஆக்ஷன் வச்சிருக்காரு அப்படிங்கிறது தான் வந்து பாத்தீங்கன்னா பேட்ஸ்மேன்ஸை கொஞ்சம் அலற விடுது அப்படின்னே சொல்லலாம். இவரோட ஒரு மிகப்பெரிய மைனஸ் அப்படின்னா இவர் போடுற எக்ஸ்ட்ராஸ். பட் அதுல நல்லா உழைச்சிக்கிட்டு இருக்காருன்னு கேள்விப்படுறோம். நிறைய வந்து பாத்தீங்கன்னா நெட்ஸ்ல பவுலிங் போட்டுக்கிட்டு இருக்காரு. ஆல்ரெடி ஷர்துல் தக்கூர், தீபக் சகர்லான் டீம்ல இருக்கிறாங்க அப்படிங்கிறதுனால பதிரானாவோட ரோல் வந்து ரொம்ப கீ ரோலா இருக்கும். குறிப்பா வந்து அந்த டெத் ஓவர்ல வந்து இவரை வந்து நல்லா ட்ரை பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஆப்வியஸ்லி வந்து ஒரு நல்ல பேஸ் அட்டாக் வச்சிருக்கக்கூடிய ஒரு பிளேயர் அண்ட் ஃபர்ஸ்ட்லேயே நான் சொன்ன மாதிரி இவரோட அந்த காம்ப்ளெக்ஸான ஆக்ஷன் தான் கேமை வேற எங்கிட்டு வேணாலும் திருப்பி கொண்டு போகும். நல்லா பண்ணிட்டு இருந்தார் லாஸ்ட் இயர். பட் வேர்ல்டு கப் கொஞ்சம் மோசமான வேர்ல்டு கப், இடையில இன்ஜூரி வேற ஆனிச்சு. இப்போவுமே அந்த இன்ஜூரியிலேருந்து ரெக்கவர் ஆகிட்டு
இருக்காரு அவரு. ஸோ ஃபைனலி அவர் நல்லா வந்துட்டார் அப்படின்னா டெஃபினெட்லி பிளேயிங் லெவலில் ஸ்ட்ரெயிட்டாகவே அவருக்கு இடம் இருக்கு. பார்க்கலாம் அவர் என்ன பண்ண போறார் சிஎஸ்கேக்காக அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவ்வளோ தாங்க என்னோட அந்த டாப் 4 ஓவர்சீஸ் பிளேயர்ஸ். மேபி உங்களுக்கு ஒரு சில சேஞ்சஸ் இருக்கலாம், ஏன்னா நிறைய நல்ல நல்ல ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் சிஎஸ்கேல இருக்காங்க. மேபி உங்களுக்கு சேஞ்சஸ் இருக்கலாம். அது யாரு அப்படி அது உங்களை நீங்க சொல்றீங்க அப்படின்னா அதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிறத மட்டும் கமெண்ட் பாக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஸோ டெஃபினெட்லி நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இதுதான் 4 ஃபாரின் ஆப்ஷன்ஸ். இதை தாண்டி உங்களுக்கு வேற என்ன வீடியோ சிஎஸ்கே பத்தி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. மற்ற டீம் பத்தி என்ன வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கான வீடியோ அடுத்தடுத்த வீடியோக்கெல்லாம் வந்து சேரும். ஸோ வேற ஒரு வீடியோல வேற ஒரு கான்செப்ட் வந்து உங்களுக்கு சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது திஸ் இஸ் விஜே மணி. லவ் யூ ஆல், ஸ்டே சேஃப் மக்களே.